சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த மாதிரி கோல்டன் பின்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது தெரியுதா? ஸோ இது வந்து ஈஸியாக ஹார்டாக இருக்கிற ப்ளவுஸு சாரீஸில் வந்து ஈஸியாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து யூஸ்வலாக கிடைக்கிறது. ஸோ இதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பால் பின்ஸ், பல்ப் ஷேப்டு பின்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு அமேசானில் கிடைக்கும். இது எதுக்குன்னா ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இதை நீங்கள் மேலேயே வந்துட்டு இதை பண்ணிக்கலாம். ஸோ ஜுவல்ஸ் கூட இருக்கும்போது இது வந்து தெரியாது, ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து க்ளூ ட்ராப்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இதெல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் வந்து நான் மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணும்போது நமக்கு சாரியும் சேஃபாக இருக்கும். க்ளூ ட்ராப்ஸ் வந்து ஒட்டும் போது நிறைய சாரீஸில் வந்து ஸ்டிக் ஆகிடுதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல, இது மட்டும் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஒருத்தவங்களை ஹேண்டில் பண்ணும்போது இந்த நீடில் வச்சுறது, ஊசி எல்லாம் குத்துறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். 7 ஓகே. நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்தாலும் சைடில் தெரியாமல் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பிரைட்ஸ்க்கு வந்து கட்டணும். ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ளோவில் நான் எடுத்துட்டேன். ஒரு சைடு வந்து இந்த சைடில் இருக்கணும், ஒரு சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்து பேசிக்காக இப்போ நம்ம சாரியோட மடிக்கிறது சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ளீட் சின்னதாக எடுக்கிறது, அதுக்கப்புறம் பபுள் ப்ளீட், இது என்னது ஃபோட்டோ பார்த்தோன்னே ஒருத்தவங்களோட எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பார்க்குறது, எஸ் சைஸ்னால் எப்படி, எம் சைஸ்னால் எப்படி. ஓகே, இந்த சைட் பின் பண்ணும்போது மட்டும் இப்படி பின் பண்ணும். வெளியே இருக்கிற மாதிரி சைடில் இருக்கணும், ஒரு சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்து பேசிக்காக இப்போ நம்ம சாரியோட மடிக்கிறது சொல்லி கொடுத்துட்றேன். இதுனா நம்ம கொடுக்குற மெஷர்மெண்ட் வந்து இவ சைஸ்க்கும் கரெக்டாக இருக்கும், என் சைஸ்க்கும் கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நான் எடுப்பேன். எஸ்ஸு, எக்ஸஸ், எஸ்ஸு, எம்மு 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். கட்டும் போது தெரியாது, ரொம்ப வைடாகவும் தெரியாது, ரொம்ப குட்டியாகவும் தெரியாது. எம்மு, எம்மு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அப்படிக்கும் நம்ம கட்டலாம். புரிஞ்சுதான்? இன்னொரு விஷயம் வந்துட்டு இதில் நான் 10 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன், 12 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். டிபெண்ட்ஸ் ஆன் பிரைட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ குட்டி பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறையா ப்ளீட்ஸ் எடுக்கலாம். கம்மி ப்ளீட்ஸ் எடுத்தால் ரொம்ப வைடராக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இந்த பேபி பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் போகிறதுக்குலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ குட்டி குட்டி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் கை என்ன பண்ணுறேன்னு. இப்படி இருக்கா? ஓகேவா? போது தெரியுதா? ஓகே. ஸோ இப்போ இந்த பார்டருக்கு வெளியே வரக்கூடாது எந்த ப்ளீட்ஸும். இதுதான் கான்செப்ட். இது வந்து என்னோட டெக்னிக் ஆஃப் சாரி ப்ளீட் பண்ணுறது. நீங்கள் பழக 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 உங்களுக்கே தெரிஞ்சோம். அது வரைக்கும் நம்ம ப்ளீட் பண்ணணும். நான் இதை ஒரு டைம் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த டேபிள் மெஷர்மெண்ட் எனக்கு தெரியும். அதனால இங்கே பின் பண்ண தரீங்க. பின் பண்ணுறதுனா பண்ணலாம், பின் பண்ணிக்கலாம். நான் பின்ஸ் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். சாரீஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது இல்லையா, நம்மள மல்டிபிள் பின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இது பண்ணலாம். ஷோல்டரில் வந்துட்டு நம்ம கம்பல்சரி ப்ளவுஸோடு சேர்த்து பின் தான் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பின்னிங் டெக்னிக்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு என்னென்னா சாரீக்கு டேக் அடிக்கிற மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் வந்து நல்லா உள்ள இது பண்ணிடணும். ஸ்டாப்லர் பின் மாதிரி அடித்தா வந்துடும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 500 to 1000 டேக்ஸ் இருக்கும். இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. நீங்கள் முந்தானே கேட்டிங்க இல்லையா, அதுக்கெலாம் விசிபிலிட்டி இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அப்படி வந்துச்சு, தெரியுதா? ஓகே. இப்போ வந்துட்டு இங்கே தான் ஷோல்டர் ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கேருந்து இந்த லெவல் வரைக்கும் பண்ணணும். செஸ்ட் ப்ளீட். இது எடுத்துடும்.